பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நூற்றாண்டு மற்றும் பிஎஸ்டி தொழில்நுட்பக் கல்லூரியின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு லோகோ வெளியீடு. பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழா மற்றும் பிஎஸ்டி தொழில்நுட்பக் கல்லூரியின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு லோகோ வெளியீட்டு விழா கோவை பிஎஸ்டி தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது. இது கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டில் ஒரு நூற்றாண்டு சேவை மற்றும் சிறப்பம்சத்தை எடுத்துக் காட்டுகிறது. பிஎஸ்டி தொழில்நுட்பக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசன் அனைவரையும் வரவேற்றார். பிஎஸ்டி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் TM சுப்பாராவ் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் வரலாறு மற்றும் சாதனைகளை பிரதிபலிக்கும் ஒரு பாரம்பரிய கண்காட்சி மற்றும் ஆடியோ விஷுவல் விளக்க காட்சிகள் இடம்பெற்றன. விழாவின் முக்கிய அம்சமாக நூற்றாண்டு மற்றும் பிளாட்டினம் ஜூப்ளி லோகோவை பத்மஸ்ரீ விருது பெற்றவரும் DRDOவின் புகழ்பெற்ற விஞ்ஞானியும் புனே DIATயின் முன்னாள் துணைவேந்தருமான பேராசிரியர் பிரகலாதா ராமாராவ் வெளியிட்டார். லோகோ வடிவமைப்பு போட்டியில் வெற்றி பெற்ற NIT அகமதாபாத்தைச் சேர்ந்த நல்லாப்பு சண்முகி மற்றும் NIT அகமதாபாத்தைச் சேர்ந்த TLVS மூர்த்தி ஆகியோர் அவர்களது படைப்பாற்றல் பங்களிப்புக்காக கௌரவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து குழு தலைவர்கள் புதிய இலச்சினைகளின் வடிவமைப்பு கருத்துக்களை விவரித்து அவற்றின் குறியீட்டு கூற்றுகள் மற்றும் பிஎஸ்டியின் பாரம்பரிய மற்றும் பார்வையுடனான தொடர்பை விளக்கினர். IIT குவாஹாத்தியின் பேராசிரியர் டாக்டர் உதயகுமார் மற்றும் பிஎஸ்டி தொழில்நுட்பக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் V கிருஷ்ணகுமார் ஆகியோர் வாழ்த்துரைகளை வழங்கினர். விழாவில் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு செயலாளர் டாக்டர் K சுரேஷ்குமார் நன்றியுரையாற்றினார்.